இப்போ நம்ம காலம் கான்கிரீட் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம டைஸ் இருக்கு இல்லையா, லேட்ரல் டைஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம பீமுக்கு ஸ்ட்ரப்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஷூவில் இருக்க மாதிரி நம்ம ஒன்று பார்த்துக்கணும். கண்டிப்பாக ஷூவில் இருக்கணும். ஒஸ்ட் கேஸில் எர்த்குவாக் இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி பார்க்கணும். ரெண்டாவது காலமில் இருக்க லேப்பிங் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஷேர் ஜோன், மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஷேர் ஜோன். 2.5 அடி 750 mm வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிற இந்த பக்கம் ஒரு 5 அடி மட்டும்தான் லேப்பிங் ஜோன். ஸோ அந்த 5 அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா லேப்பிங் இருக்க மாதிரி பார்க்கணும். ஸோ அங்கேயும் அப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடியிலையும், இங்கே இந்த எண்டு முடிகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 அடியில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம இங்கே லேப்பிங் ஜோன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லேப்பிங் ஜோன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ லேப்பிங் ஜோனுமே வந்து பார்த்திங்கன்னா எர்த்குவாக் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ரோல் ப்ளே பண்ணி நம்மளோட ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகாமல் தடுக்கும். ஸோ இந்த ஷியர் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா லேப்பிங் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக்கும். ஏற்கனவே இந்த இடம் வீக் ஜோன் தான். இதுவும் இந்த மேலே இருக்க ஒரு 3 அடி 10 அடியில் கீழே ஒரு 2 அடி மேலே ஒரு 2 அடி வந்து பார்த்திங்கன்னா வீக் ஜோன் தான். ஸோ வீக் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் நம்ம லேப்பிங் பண்ணோம் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் வீக் ஆகிடும். ஸோ அதனால் லேப்பிங் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சிரப்ஸோட டிஸ்டன்ஸ் இந்த லேப்பிங் ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு ஸ்பேசிங் கொடுத்துருக்கோம். மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிரப்ஸ் எல்லாம் க்ளோஸராக இருக்க மாதிரி ஒரு 5 இன்ச்சு கொடுத்துருக்கோம். மிடில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்கே கொடுத்ததுனால நம்ம வந்து ஷியர் ஜோனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த லேப்பிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 50D நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நம்ம 12 mm வருது அப்படின்னாக்கா இதில் வந்து 600 mm அண்ட் 16 mm வந்துச்சுன்னா ஒரு 800 mm மாதிரி வரும். ஸோ 50D கொடுக்கலாம், 48D 50D நமக்கு காமனாக இருக்கும். நம்ம அதையே கொடுத்துடலாம். நம்ம கால்குலேட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். காலமில் இருக்கக்கூடிய அந்த ஹூக்கு, ஸோ அந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரி பெண்டாக இருக்க மாதிரி ஸோ நம்ம பெண்ட் பண்ணி நம்ம போட்டுக்கிறது நல்லது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஹூக் வந்து கான்க்ரீட்டுக்குள்ளே போய் நல்லா நமக்கு ஃபிக்ஸ் ஆகி நல்ல பாண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதுவுமே நம்மளோட ஒர்ஸ்ட் கேஸில் நமக்கு நல்ல ரோல் ப்ளே பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரை நல்லா பாதுகாக்கும். அதே மாதிரி லேப்பிங் வந்து ஆல்டர்னேட் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லேப்பிங் ஏரியா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே 7 ஃபீட்டில் ஒரு லேப்பிங் கொடுத்துருக்கோம். ஸோ 50% வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேப்பிங் ஏரியாவை பிரிச்சுட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம காலம் வீக் ஆகாமல் இருக்கும். ஒரே இடத்துல எல்லா ராடையும் கட் பண்ணாமல் பிரித்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதில் 6 ராடு கொடுத்துருக்கோம். 3 ராடு ஒரு இடத்துலையும் இன்னொரு 3 ராடு மேலேயும் கீழேயும் பிரித்து கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளோட காலம் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலைன்னா கூட அது வீக் ஆகாமல் நமக்கு தடுக்கும். அதே மாதிரி நம்ம பைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிசர் பைண்டிங் மாதிரி சுத்து கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுற்றி கட்டு போட்டு டைட் பண்ணும்போது அதுவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சிரப்ஸும் நம்மளோட டைஸும் இந்த நம்ம மெயின் ராடும் நல்ல க்ளோஸராக நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இதுவும் கான்க்ரீட் போட்டதுக்கப்புறம் இது நல்லா நமக்கு ரியாக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே ஷூ போட்டிருக்கோம். ஷூ வந்து பார்த்திங்கன்னா டயகனல் டைமென்ஷன்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கு உள்ளே நம்ம ஒரு டைஸை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணி அதில் தான் நம்ம காலம் போடணும். அதே மாதிரி ஷியர்கி அடுத்த லேயர் நம்ம பாண்டிங் வரணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஷியர்கியும் போட்டிருக்கோம். நம்ம இங்கே பள்ளம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது பண்ணாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜல்லி மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஒர்க் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே ஜல்லி வச்சுருக்கோம். கான்க்ரீட் போடும்போது பாக்ஸெல்லாம் நம்ம அவுட் சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக நமக்கு பொசிஷனில் நிற்க வைக்கிறதுக்கும் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராடு வெளியே விடுறது நல்லது. அது ஷார்ட்டர்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லது. அதை நம்ம பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பிரிக்கும் போதும் யூஸ் பண்ணும் போதும் இது கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி காலம் கான்க்ரீட் போடும்போது வரக்கூடிய அந்த மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நமக்கு இந்த இடத்துல அவாய்ட் பண்ணலாம் இந்த ரீசனால். அண்ட் அதே மாதிரி காலமுக்கு கண்டிப்பாக நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். வைப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நல்ல ஸ்ட்ரென்த்தான ஹனிகோம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஏர் வாய்ட்ஸ் இல்லாத ஒரு கான்க்ரீட் நல்ல ஸ்ட்ரென்த்தான கான்க்ரீட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இதை டீஷர்ட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில டீஷர்ட்டர் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த புள்ளி போடுற ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா காலமோட இன்னர் ஸ்ட்ரென்த்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கார்னர்லாம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 7 days க்யூரிங் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 days நல்ல க்யூரிங் பண்ணிவிட்டு கன்னி பேக் வச்சு சுற்றி க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ஹேக்கிங் பண்ணுறது அட்வைசபிள். ஒரு சிலர் வந்து இந்த டைமில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ற வச்சியோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா அந்த வெட்டுக்கு இது கம்பி மாதிரி இருக்கும் அதை வச்சோ பண்ணுறாங்க. கட்டிங் மிஷின் கூட யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்டேஜில் பண்ணுறது காலமோட ஸ்ட்ரென்த்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுறது நல்லது.